ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடு ஆனி மாதம் 12ஆம் தேதி 26/6/2024 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய கர்ணம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 1:21 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:11 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:30 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், பின்பு மாலை 3:30 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 1:25 வரை பாலவும், பின்பு பிற்பகல் 12:18 வரை கௌலவும், பின்பு இரவு 11:11 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசிரமம் திருவாதிரை புனம்பூசம் இருவருக்கும் சந்திராசிரமத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பல முதல் ராசியாக மேஷ ராசின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி என்பது இன்று முழுவதும் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாளாக அமைந்தது. இந்த கமிஷன் துறைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு, மனையை வாங்கி வைக்கக்கூடியங்கள், பைக்கு காரு வாங்கி வைக்கக்கூடியங்கள், தரகு ஆடு மாடு தரகு செய்கிறவங்க, இதுபோல் விஷயங்கள், மற்ற ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அவங்களுடைய பங்கேற்பில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைப்பவங்களுக்கு. அதனால் இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களாலும் உங்களுக்கு ஒரு நன்மையை, நல்ல செய்தியை, நல்ல எண்ணங்களோடு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்கள் போனால் கூட அதுக்கான பலனை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய உத்தியோக சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருக்கின்ற செயல்களில் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தெளிவு பிறந்த நாளாக அமைது உங்களுக்கு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லாமல் ஓடையாருங்க பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. யோசிக்காமல் சில விஷயங்களை யோசித்து தெளிவெடுக்க முடிவாக பண்ணுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவோடு செய்யக்கூடிய ஒரு நாளாகுது. நீங்கள் தெளிவாக செய்யக்கூடிய செயலால் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய உத்தியோகம், குடும்ப நிலை, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தெளிவு மிகுந்த நாளாக என்று உங்களுக்கு அமையுது. கடகராசினை பார்த்தா கொஞ்சம் உறுதியோடு சில செயல்பாடு செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு. ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து சில உறுதியோடு சில முடிவு எடுக்கக்கூடியது, கல்வியில் வந்து சில உறுதியான முடிவு எடுத்து அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடியது உங்களுக்கு. குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு உறுதியான முடிவோட குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு, குடும்பத்தோட சேமிப்பு, குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சில உங்கள் எதிர்கால சேமிப்பு சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்து கடகராசி என்பதற்கு வெற்றி சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருங்கள். சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் பெருமையோடு பல விஷயம் செய்ய போகிறீங்க. எது செயல் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7 சனி பகவான் வந்தால் அந்த சனியோட கொஞ்சம் ஆதிக்கம் இருந்தாலும் கொஞ்சம் சனி பகவான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் சில விஷயங்கள் பண்ணுவார். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பதால் வந்து ஒரு கம்பீரமான ஒரு ராசி, எதையும் துணிந்து தைரியமாக செய்யக்கூடிய ஒரு ஆண் ராசித்தால் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, உங்களுடைய முதலீடு செஞ்சு தொழில் முன்னேற்றம் வந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு அற்புதமான முடிவாக இருந்து அந்த முடிவால் உங்களுக்கு ஒரு பெருமையை உண்டாக்கக்கூடிய, பெருமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி வந்தால் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. பிஸ்னஸ்லேயும் கூட கொஞ்சம் அதிக முதலீடு செய்யாதீங்க, அதில் உற்பத்தி செய்யாதீங்க.
எந்த விதமான முன்பணமும் இல்லாமல் பொருளை ஏற்றுமதி பண்ணாதீங்க. சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்தாலே நீங்கள் கொஞ்சம் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்கலாம். இன்றைக்கி ஏதாவது அதிக முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அது நாளைக்கு அந்த முதலீடு செய்வதால் உங்களுக்கு இன்று செய்யக்கூடிய சில விஷயங்களில் கொஞ்சம் முதலீடு உங்களுடைய வாகனம் ஏதாவது பழுதாகி உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படலாம். திடீர்னு வந்து வீட்டில் மருத்துவ செலவு ஏற்படலாம். இது சில விஷயங்களால் கொஞ்சம் விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் உதவியை பெறக்கூடிய உதவி செய்யக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் செய்யணும் இருந்தாலும் ஒரு உதவி, நண்பர்களுடைய உதவி, உறவினர்கள் உதவி, கூட பணியை செய்யக்கூடிய பணியாளர் உதவி, மேல் அதிகாரி மற்றவருடைய உதவியை பெற்று உங்களுடைய முன்னேற்றம் செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களிடமும் பல பேர் வந்து சில உதவி கேட்க போகிறாங்க. அந்த உதவியை நீங்கள் கண்டிப்பாக செய்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போங்க. நீங்கள் உதவிகளை வாங்கி உதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது துலாம் ராசி என்பது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவு மிகுந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு. இன்று கொஞ்சம் செலவாக இருந்தாலும் அந்த செலவுகளை கொஞ்சம் நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுப செலவு பார்த்திங்கன்னா ஒரு நகை எடுப்பது, ஒரு ஆபரணங்கள் வாங்குவது, ஒரு சேமிப்பு செய்வது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான ஆபரணம், ஆடம்பர பொருள், இதுபோல் சில விஷயங்களையும் வாங்குவது, அந்த செலவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுவேயானால் அந்த செலவு உங்களுக்கு சுப செலவாக மாறிவிடும். அதனால் தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற செலவுகளை நீங்கள் எது தேவையில்லை என்ற ஒரு முடிவெடுத்து உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்கொள்ளும். அல்லது உங்கள் செலவுகளை கொஞ்சம் எதிர்கால சேமிப்பாக மாற்றிக்கொள்வது சிறப்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசியை பார்த்தா கொஞ்சம் ஆசையோடு சில விஷயங்களை செய்யக்கூடிய, ஆசையோடு சில பொருட்களை வாங்கக்கூடிய, ஆசையோடு சில விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள், கோயில் போகிற விஷயங்கள், இல்லை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, துணி எடுக்கிறது, இதுபோல் பல விஷயங்களும் உங்களுடைய ஆசைகள்லாம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு எந்த ஆசைகள் தேவை, கையிருப்பு என்ன, அதை நீங்கள் உங்களுக்கு கணக்கில் கொண்டு உங்களுடைய சிறு சிறு ஆசைகளை, சின்ன சின்ன ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு 2 சனி பகவான்கார் விரேசனி. அதனால் பல விஷயங்கள் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வத்தாலே கோளாறால் தேவையற்ற வழிகளில் பணத்தை செலவு பண்ணி விரயமாக்கி கொள்ளாதீர்கள். அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஆர்வத்திலிருந்து தேவையில்லாத உங்கள் தரப்பிச்சு பார்த்துக்கணும். தேவையான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. அந்த ஆர்வத்தை வந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த, உங்களுக்கு தொழில் சார்ந்த, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொண்டு போனீங்கன்னா அந்த ஆர்வத்தால் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். ஆர்வத்தை தேவையான விஷயத்தை பயன்படுத்தி அதில் முன்னேற்றம் அடைறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பெறுங்க. மகராசி அன்புகளுக்கு. கும்பராசினி பார்த்தா ஒன்லி சனி பகவான் ஜென்ம சனி உங்களுக்கு கொஞ்சம் அடுத்தவங்களை கொஞ்சம் பரிவையும் பாசத்தையும் காட்டக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து சனி பகவான் சனியோட சொந்த வீடு இருந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், சுகபலம் தான் கொடுப்பாரு. அதனால் பரிவாக இருக்க சொல்லி ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான நாளாக வந்து உங்களுக்கு அமைப்பது. மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு மீனத்துக்கு 12 சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் சில விஷயங்கள் எனக்கு பயந்து செய்ய வேண்டியதாக உங்களுக்கு வந்து பாத சனி இருந்தாலும் உங்களுக்கு சனியோடைய ஒரு அபூர்வமான உதவி, முன்னேற்றம், வரவு எல்லாம் கிடைக்க போகுது. அதனால் நல்ல விஷயங்களை கூட பயந்து விட்டுடாதீங்க. தேவையான விஷயத்துக்கு பயப்படுங்க. மற்றபடி சில விஷயங்களில் பயமான சில துணிச்சல் முடிவு எடுக்கின்ற போது அந்த முடிவால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேமிப்போ, நல்ல ஒரு எதிர்காலமும், நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. பயம் வேணும். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. துணிந்து எடுக்கக்கூடிய முயற்சியால் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அனைத்து ராசி முதல் இந்த நாள் ஒரு இனியலாகும் வெற்றி நாளை ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.